அந்நியாசை ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம OT7 மெம்பர்ஸுக்கு தான் ஒரு FF பார்க்க போகிறோம். இதோட டைட்டில் வந்து ஒன் நைட் ஸ்டாண்ட் ஷி ரிட்டர்ன் ஆஃப்டர் 15 years வித் 7 kids. ஸோ இந்த மாதிரி ஒரு சொன்னரில் BTS மெம்பர்ஸுக்கு ஒருத்தவங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் June 8th கேட்டிருந்தாங்க. நான் போடலாம் தான் ட்ரை பண்ணேன், பட் என்னால் போட முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். ஒரு பக்கம் காலேஜ், இன்னொரு பக்கம் பார்ட் டைம் ஜாப் அப்படின்ட்டு என் லைஃபே ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் நான் இப்போது கொஞ்சம் கேப் கிடச்சனால தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மந்த் ஃபுல்லாகவே இப்படி தான் இர்ரெகுலராக வீடியோஸ் வந்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ண டேட்டுக்கு என்னால் போட முடியல, அதுக்கும் சாரி. உங்கள் ஃப்ரெண்டுக்கு நான் பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிறேன். ஸோ மன்னிச்சிடுங்க. சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே மழை செம்மையாக பெஞ்சிட்ருக்கு. மழை பெஞ்சிட்ருக்கும்போது எல்லாருக்கும் அந்த மழையை தான் என்ஜாய் பண்ணணுன்னு தோணும். ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு ரூமுக்குள்ளே, அதுவும் ஹோட்டல் ரூமுக்குள்ளே, அந்த ரூமுக்குள்ளே ஃபுல்லாகவே மூர்னிங் சவுண்டாக கேட்டுட்ருக்கு. அதுவும் 2 சவுண்ட் கேட்டால் பரவாயில்ல, ஆனால் இங்கே டோட்டலாக 8 சவுண்ட்ஸ் கேட்டுட்ருக்கு அட் ஏ டைமில். அந்த ரூமுக்குள்ளே பார்த்தா ஒரு பொண்ணு, அப்போது அவளை பக்கத்தில் டோட்டலாக 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதை பார்க்கவே என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு நம்ம இருந்தால் ஷாக்காக இருக்கும். அதுவும் அந்த பொண்ணை பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா, ஆனால் இந்த பசங்கள்லாம் பெரிய பசங்க மாதிரி இருக்காங்க. என்ன தான் நடக்குதோ அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போதே இப்போ கரண்ட்டில் நீங்கள் அப்படியே கண் முழிச்சு அப்படியே பயத்தில் எழுந்திரிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுது. நீங்கள் தலையை பிடிச்சி இந்த கனவு ஏன் அடிக்கடி வருது, இதை மறக்கணும்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் ஏன் என்னால் மறக்க முடியல அப்படின்ட்டு உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துட்டுருக்கு. உங்களால் முடியல. நீங்கள் அப்படியே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு அப்படியே உட்காந்துட்டு அழுதுட்ருக்கீங்க. அப்போது டோர் அப்படியே ஓப்பன் ஆகிட்டு, அம்மா 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 எவ்வளோ நேரம் எந்திரிங்க அம்மா அப்படின்ட்டு 6 பாய்ஸ் உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்கள பார்த்தோன்னே நீங்கள் என்னடா உங்களுக்கெல்லாம் பிரச்சனை, என்ன பிரச்சனையா அம்மா, டைம் என்னாச்சு பாருங்கள், 10 மணி ஆகுது. என்ன 10 மணியா அப்படின்ட்டு நீங்கள் இப்போ தான் கிளாக்கை பார்க்குறீங்க. ஐயோ சாரிடா, சாரி, நான் வந்துட்டு ரொம்ப அசந்து தூங்கிட்டேன். நேற்று ரொம்ப வேலை இருந்துச்சா, அதனால தான்டா. சரி நான் வந்து சமைச்சு கொடுக்குறேன். அம்மா நீங்கள் எதுக்கு சமைக்கணும், நான் சமைச்சு தரேன்னு சொன்னாலும் இவங்கெல்லாம் கேட்கவே இல்லை அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே ரூம்குள்ளே இன்னொரு பையன் என்ட்ரி கொடுக்குறான். அவன் பேர் ஜூன். அவன் தான், அம்மா நான் சமைச்சு தரேன்னு சொன்னாலும் இவங்களாம் கேட்க மாட்டாங்கம்மா அப்படின்ட்டு கையில் கத்தியை வச்சுட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் டே கத்தியை வச்சு பேசிகிட்ருக்க, கத்தி அங்கே வை ஃபஸ்ட்டு. ஓகேம்மா அப்படின்ட்டு ஜூனாவும் உங்கள் பக்கத்தில் கத்தியை வச்சுட்டு அவனோட அம்மா கிட்ட தான் வரான். என்னடா உங்களுக்கெல்லாம் பிரச்சனை, அதான் அண்ணா சமைச்சு தரேன்னு சொல்கிறான்ல, சாப்பிட வேண்டியதானே இன்றைக்கி ஒரு நாள் மட்டும். ஐயோயோ சத்தியமாக வேணாம் அப்படின்ட்டு 6 மெம்பர்ஸுமே கோரஸாக சொல்கிறாங்க. நீங்கள் சிரிக்கிறீங்க. என்னடா, ஏன் நான் ஒன்றும் அவ்வளோ மோசமாலாம் சமைக்க மாட்டேன், நல்லா தான் சமைப்பேன். தெரியுமே நீ எவ்வளோ நல்லா சமைப்பேன்னு. ஒரே ஒரு கேரட்டை 1/2 மணி நேரமாக உட்காந்து கட் பண்ணிகிட்ருப்ப, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்ட்டு ஜின் சொல்கிறாரு. ஆமாம், ஒரு கேரட்டையே கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் தேவைப்படுது. இதில் எப்போ இவர் சமைச்சு எப்போ என்கிட்ட கொடுக்குறது, அதுவும் சமைச்சு கொடுத்தா கூட வாயில் வைக்க முடியாது அப்படின்ட்டு டேட்டேவும் அதுக்கப்புறம் குக்கியும் சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஜூனாக்கு அங்கே சமக்கம் வருது. டேய் போதும் நிறுத்துங்கடா, நான் தான் இன்றைக்கி உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு மறுபடியும் கத்தி எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ நீங்கள் தான் டே போதும்டா போதும், நானே எந்திரிச்சிட்டா நானே வந்து சமைச்சு கொடுக்குறேன். நீங்கள்லாம் சைலண்ட்டாக போய் டைனிங் டேபிளில் உட்காருங்க, 5 நிமிஷத்தில் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன், சரியா? ஓகேம்மா. சரிடா போங்க. அம்மா இருந்தாலும் மோசம், நான் சமைச்சு தரேன்னு சொன்னாலும் நீங்கள் விட மாட்டீங்கல்ல, உங்களுக்கு அவ்வளோதான் என் மேலே நம்பிக்கை இல்லை. சேச்சா அப்படி இல்லைடா, நீ எதுக்கிட்ட சமைக்கணும், அம்மா இருக்கும்போது அம்மா உனக்கு சமைச்சு தரேன், நீ போய் அங்கே உட்காருப்போ. அம்மா என்னடா, அப்பயே நீங்கள் ஜின்வாவையும் அதுக்கப்புறமா குக்கியும் மட்டும் சமைக்கிறதுக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிறீங்க, என்னைய மட்டும் நீங்கள் கூப்பிடவே இல்லை, இதுவரையுமே நீங்கள் கூப்பிட்டதும் கிடையாது. அது வந்து அப்படின்ட்டு நீங்கள் முழிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதே ஜின்வாவும் அதுக்கப்புறம் குக்கியும் தான். ஸோ அதனால தான் நீங்கள் எப்போவுமே அவங்கள கூப்பிடுவீங்க. அதுவே நீங்கள் ஆரம்ப கூப்பிட்டா முடிஞ்சது கதை, இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு உடச்சிருவார். இல்லைனா ஒரு விஷயத்த கொடுத்தா அதே 1/2 மணி நேரமாக உட்காந்து பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ அதனால தான் நீங்கள் அவனுக்கு கொடுக்கவே மாட்டீங்க. ஸோ அதனால தான் அவன் கேட்குறான், நீங்கள் அவன் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு. டே அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், அம்மாவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன், போங்க அப்படின்ட்டு எப்படியோ துரத்தி விட்டீங்க. அவங்களும் சரின்ட்டு கீழே போயிட்டாங்க.
அதுக்கப்புறம் நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் போய் அவங்களுக்காண்டி நல்லா சமைச்சு டைனிங் டேபிள் ஃபுல்லுமே ரெப்பி வைக்கிறீங்க. அதை பார்த்தோன்னே அம்மா உங்களுக்கு ஏதோ மேஜிக் இருக்குன்னு நினைக்கிறேன், எப்படி இவ்வளோ விதவிதமாக நல்லா சமைக்கிறீங்க, பா என்ன ஸ்மெல்லு அப்படின்ட்டு எல்லாரும் ஸ்மெல்லை பார்த்துட்டு அப்படியே மெய் மறந்து போய் பார்த்துட்ருக்காங்க. என்னடா எப்போவுமே சமைக்கிறது தானே சமைச்சு கொடுத்துருக்கேன், எப்போதும் சமைச்சாலும் நீங்கள் ஒரு தடவையும் ரொம்ப யூனிக்காக சமைக்கிறீங்க, எப்படின்னு தெரியல, எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்ட்டு குக்கி சொல்கிறான். சரிடா உனக்கு நான் சொல்லித்தரேன், அப்போது எனக்கு அப்படின்ட்டு ஜூனா சொல்ல, அது சரி ஓகே உனக்கும் சொல்லித்தரேன் அதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. உங்களோட பசங்க தான் அவங்க எல்லாருமே டோட்டலாக 7 மெம்பர்ஸ். அவங்க எல்லாருக்குமே 14 இயர்ஸ் தான் ஆகுது. அதே நேரத்தில் உங்களுக்கு 30 தான் ஆகுது. ஆனால் 30 இயர்ஸ்லேயே உங்களுக்கு எப்படி இவ்வளோ பெரிய பெரிய பசங்கன்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்ல. ஸோ அதை நம்ம போக போக பார்க்கலாம், ஓகேவா? அம்மா என்ன யூனா? இல்லை உங்களுக்கு நாளைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா? நாளைக்கா? என்ன நாள்? எனக்கு ஞாபகம் இல்லையே. ஏதாச்சும் இருக்கா என்ன ஸ்பெஷலா அப்படின்ட்டு நீங்கள் மறந்த மாதிரியே கேட்குறீங்க. அங்கே இருக்கவங்க எல்லாரும் பாவமாக அவங்கள பார்க்குறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி பார்க்குறீங்க? மா பொய் தானே சொல்கிறீங்க, நீங்கள் மறக்கலை தானே? நான் என்ன மறந்துட்டேன்? நாளைக்கு என்ன நாள் சத்தியமாக ஞாபகம் இல்லைடா. அம்மா ரொம்ப பிஸியாக இருக்கேன்ல, அதனால மறந்துருப்பேனா இருக்கும். என்ன நாள் சொல்லுங்கள் நீங்களே. மா நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க, நாளைக்கு இங்கே எல்லாருக்கும் பர்த்டே, 15 இயர்ஸ் ஆக போகுது. ஓ ஆமாம்ல, அம்மா பாரு மறந்தே போயிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே சிரிக்கிறீங்க. போமா சும்மா விளாடாத. தெரிஞ்சிடுச்சா அப்படின்ட்டு நீங்களும் சிரிக்கிறீங்க, அவங்களும் சிரிக்கிறாங்க. சரி ஓகே, நாளைக்கு உங்களுக்கெல்லாம் என்ன கிஃப்ட் வேணும்? கிஃப்டா? எங்களுக்கு கிஃப்ட்டுன்னெல்லாம் இது வேணாம். ஆனால் இத்தனை நாளாக உங்ககிட்ட கேட்குற கேள்விக்கு நீங்கள் இதுவரையும் ஆன்சரே பண்ணதில்லை. ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஒரே ஒரு கேள்வி அதுக்கு மட்டும் நாளைக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும் அப்படின்ட்டு அவங்க சொல்லும் போதே எதை பற்றி கேட்க போகிறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. அப்போது ஜின்வா, அம்மா ப்ளீஸ் என் அப்பா எங்கே இருக்கார்? சின்ன வயசுலேருந்து நான் என் அப்பாவை பார்த்ததே இல்லை, நாங்கள் யாருமே பார்த்ததில்ல, ப்ளீஸ் அவரோட ஃபோட்டோ மட்டும் காமிங்களேன் அப்படின்ட்டு ஏக்கமாக கேட்குறாரு. எல்லா பசங்களும் அப்படி தான் பாவமாக பார்த்துட்ருக்காங்க உங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறது தெரியாமல் உங்கள் கண்ணிலலாம் கண்ணீரால் நிரம்பிருச்சு. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட ஜூனா தான், எங்கே பாருங்கள் எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், ஃபஸ்ட்டு சாப்பிட்டு எந்திரிங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல அப்படின்ட்டு ஜூனா சொல்ல தான் எல்லோரும் சரின்ட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. எப்படி இருந்தாலும் உங்கள் வாயிலேருந்து எந்த ஆன்சருமே வரப்போகிறது இல்லைன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் அவங்க எப்போவுமே இந்த கேள்வி தான் அவங்கக்கிட்ட அடிக்கடி கேட்பாங்க. பட் நீங்கள் இதுவரையும் இதுக்கு ஆன்சர் பண்ணதில்லை, ஏன்னா உங்களால் ஆன்சர் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் ஒரு தயக்கத்தோடு தான் நீங்களும் அதுக்கப்புறம் சாப்பிட முடியாமல் அதையும் கிளறிட்டுருக்கீங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேக் எடுத்துகிட்டு வரதுக்காண்டி கிளம்பிட்டாங்க. நீங்கள் அதுக்குள்ளாட்டியும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போய் காரை ரெடி பண்ணுறீங்க. சாரி கார் இல்லை வேனாம், ஏன்னா காரில் எப்படி 8 பேரும் உட்காந்துட்டு போக முடியும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு மினி வேன் மாதிரியே ஒரு கார் வாங்கியிருக்கீங்க. ஸோ அதில் தான் நீங்கள் ரெடியாக உட்காந்துட்ருக்க. அதுக்கப்புறம் எல்லோரும் லைனாக வந்து காரில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. நீங்கள் ஜூனா, எஸ்மா, மின்வா, எஸ்மா, யூனா, ஹொபினா, மினி, டேட்டே, குக்கி எல்லோரும் இருக்கீங்களா? ஆமாம் எல்லோரும் இருக்கோம் அப்படின்ட்டு எல்லாருக்கிட்ட இருந்தோ ஒரு அட்டண்டன்ஸ் வாங்கிக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பிட்டு நீங்கள் எல்லோரும் ஜாலியாக பாட்டு பாடிட்டு அப்படியே ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக தான் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு இவங்க கூட இருக்கும்போதே உங்களுக்கு இருக்க எல்லா கவலையுமே நீங்கள் மறந்துடுவீங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் அவங்களுக்குள்ளே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே அவங்க ஸ்கூல்கிட்ட போய் ட்ராப் பண்ணுறீங்க. அவங்களும் அம்மா அப்படின்ட்டு எல்லோரும் லைனாக வந்து நின்றுட்டுருக்காங்க, நீங்களும் சிரிக்கிறீங்க. அப்போ நீங்களும் கொஞ்சம் பெண்டாக எல்லாரும் உங்கள் கன்னத்தில் கிஸ் பண்ணுறாங்க. அப்படின்ட்டு 7 பேருமே உங்கள் கன்னத்தில் மாறி மாறி கிஸ் பண்ணிவிட்டு பாய்மா பாய், பாய்டா பாய் அப்படின்ட்டு நீங்களும் பாய் சொல்லி சொல்லி உங்கள் வாய் தான் வலிக்குது. அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பிட நீங்களும் செம்ம ஹாப்பியாக சிரிச்சிட்டே நீங்கள் உங்களோட ஒர்க்கை பார்க்குறதுக்காண்டி கிளம்பிட்டீங்க. ஸோ இப்போது உங்களை பற்றி பார்த்தா நீங்கள் இந்தியாவில் தான் இருக்கீங்க, இந்தியாவில் தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. கிட்டத்தட்ட 15 வருஷமாக நீங்கள் இந்தியாவில் தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அதுவும் உங்களோட
7 பாய்ஸ் கூட. ஸோ உங்களுக்கு அவங்க கூட இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ ஹாப்பியாக தான் நீங்கள் இத்தனை வருஷமாகவே அவங்கள பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அப்பா இல்லாத குறைய கூட நீங்கள் நல்லாவே தீர்த்து வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாலும் அவங்க மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருக்குது. நம்மளோட அப்பா யார், ஏன் அம்மா சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்க மனசுக்குள்ளே ஏக்கம் இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் அவங்கள விட ரொம்பவே மனசுக்குள்ளே நொந்துட்டுருக்கீங்க. அதை யார்கிட்டையும் உங்களால் சொல்லக்கூட முடியல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் தான் நீங்கள் 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 7 பேரோட இந்தியாவுக்கு வந்திருப்பீங்க. அப்போது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்திருப்பீங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்தியாவுக்கு வரும்போது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு 7 பேபிஸ் பிறந்திருப்பாங்க ஒரே நாளில். அவங்க எல்லாருமே ஒரே நாளில் தான் உங்களுக்கு பிறந்திருப்பாங்க. அவ்வளோ கஷ்டத்தையுமே நீங்கள் அவ்வளோ சின்ன வயசுலேயே தாங்கியிருப்பீங்க. ஏன்னா அப்போ உங்களுக்கு 15 வருஷம், அவ்வளோதான். உங்களோட 15 ஏஜ்லேயே நீங்கள் 7 பேபிஸை கஷ்டப்பட்டு பெற்றெடுத்திருப்பீங்க. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ சின்ன வயசில் இதை உங்களால் பேர் பண்ணிக்க கூட முடியாது. உங்கள் பக்கத்தில் யாரும் கூட இல்லை. ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த 7 பேரையும் பெற்றெடுத்துட்டீங்க. அவங்கள எல்லாரையும் உங்களால் வளர்க்க முடியுமா, அது இந்த வயசில் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதனால தான் நீங்கள் இவங்க எல்லாரையும் நம்ம ஆசிரமத்தில் போய் விட்டுலாம் அப்படின்ட்டு எல்லாரையும் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு காரில் ஏறி போயிருந்திருப்பீங்க. அப்போது யாருமா இது, இவ்வளோ பேபிஸாக இருக்காங்க, நீ என்ன பேபிஸில் டோர் டெலிவரி பண்ண போறியா அப்படின்ட்டு அந்த காரில் இருக்க டிரைவர் வேறு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அதுவும் உங்கள் கஷ்டம் என்னன்னு தெரியாமல். நீங்கள் ஆனால் எதுவுமே பேசாமல் இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் அவரும் சைலண்ட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் ஆசிரமத்துக்கு முன்னாடியும் வந்து நிற்கிறீங்க. அப்போது அந்த டிரைவர், என்ன இந்த பொண்ணு 7 கை குழந்தைங்கள வச்சுக்கிட்டு ஆசிரமத்துக்கு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கா, என்ன அப்படின்ட்டு புரியாமல் அவரும் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் அவருக்கு தேவையான காசெல்லாம் கொடுத்துட்டு அவரை அனுப்பி வச்சிட்டிங்க. அவரும் புரியாமல் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் முன்னாடி இருக்க அந்த பேபி ட்ராலியில் தான் 7 குழந்தைங்களையுமே வச்சுருப்பீங்க. அவங்க எல்லாரையும் பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்காங்க. அவங்கள இப்படி அனாதை மாதிரி விட்டு போக உங்களுக்கு மனசு இல்லை. ஆனால் உங்களாலையும் அவங்க எல்லாரையுமே பார்த்துக்க முடியாதனால நீங்கள் அவங்க எல்லாரையுமே முன்னாடி வச்சுட்டு அப்படியே போகிறீங்க. உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது, உங்களால் முடியல. ஏன்னா ஒரு அம்மாவால் எப்படி அவங்களோட குழந்தைய அப்படியே விட்டுட்டு போக முடியும். ஸோ அதனால தான் நீங்கள் அழுதுகிட்டே போயிட்டு இருந்திருப்பீங்க. அப்போது எல்லா குழந்தைங்களும் அட் ஏ டைமில் அழுக ஆரம்பிச்சிருச்சு. அந்த அழுக சத்தத்தை கேட்டோன்னே நீங்கள் ஓடி வந்து எல்லாருமே, ஐயோ அழுகாதீங்க அழுகாதீங்க அப்படின்ட்டு மாறி மாறி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இதை தூரத்துலேருந்து அந்த ஆசிரமத்தை நடத்திட்டு வர ஒரு சிஸ்டர் பார்த்துருப்பாங்க. அவங்க வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து எல்லா குழந்தைங்களும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எல்லா குழந்தைங்களும் சமாதானம் ஆகிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ரிலாக்ஸ்டாக அவங்க எல்லாரையும் கவலையோடு பார்த்துட்ருக்கீங்க. அப்போது யார்மா நீ, யார் இந்த 7 குழந்தைங்களும், எங்கேருந்து இவங்கெல்லாம் வந்தாங்க, இவங்களோட அம்மாலாம் எங்கே அப்படின்ட்டு அவங்க கேட்க நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க. என்னம்மா சொல்லு, அது நான் தான் இவங்களோட அம்மா. என்ன அம்மாவா அப்படின்ட்டு இருக்க ஒரு தடவை பார்க்குறாங்க. ஏன்னா 15 வருஷம்தான் உங்களுக்கு ஆகுது, உங்களுக்கு 7 பேர் குழந்தையா அப்படின்ட்டு ஷாக்காகி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் ஆமாம் இவங்க எல்லோரும் என்னோட குழந்தை தான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல அவங்களும் எதுவுமே கேட்காம சரி ஓகே என் கூட வா அப்படின்ட்டு 8 பேரையுமே உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் அவங்கள பார்த்துக்கிறாங்க. உங்களை பற்றி எதுவுமே கேட்கல. ஏன்னா உங்ககிட்ட ஏதோ கஷ்டம் இருக்குன்னு அவங்களுக்கு புரியுது. ஸோ இன்னும் கேட்டு உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் அவங்க ஒரு 5 வருஷம் கிட்ட உங்களை பார்த்துருப்பாங்க. உங்கள் 7 குழந்தைங்களையுமே டேக்கர் எடுத்து அவங்க கவனிச்சிருப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்திருக்கும். ஏன்னா உங்கள் ஒருத்தியால் எல்லாரையும் பார்த்துக்க முடியாது. ஆனால் இப்போது இந்த சிஸ்டரோட ஹெல்ப்பால் உங்களால் பார்த்துக்க முடியுது. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆசிரமம் தானே. அங்கேயே உங்களுக்கு தங்கமாக இடம் கொடுத்து எல்லாரையுமே பத்திரமா பார்த்துக்கிறாங்க. நீங்களும் அந்த நேரத்தில் படிப்பையும் கண்டினியூ பண்ணுறீங்க, படித்து முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் தான் இதுக்கு மேலே உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு உங்களோட 7 பேபிஸுமே நீங்கள் ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு வரீங்க. அவங்க கூட ஏம்மா இருமா இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், நீ நல்லா வேலைக்கு போ, அதுக்கப்புறம் கூப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் இல்லை வேணாம், இதுவரையும் நீங்கள் நீ பார்த்துக்கிட்டதே ரொம்பவே போதும், இதுவரையும் நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்கல, அதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்ட்டு அப்போ கூட உங்களால் எந்த ஒன்றுமே அவங்கக்கிட்ட சொல்ல முடியல. அவங்களும் சரின்னு விட்டுட்டாங்க. இங்கே பாருமா, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப்னா மறக்காமல் என்னை காண்டாக்ட் பண்ண, சரியா? உனக்கு எதாக இருந்தாலும் நான் வருவேன், நான் உனக்கு ஒரு அம்மா மாதிரி, ஓகேவா அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசமாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் போய் அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்களும் உங்களை ஹக் பண்ணிவிட்டு சரிம்மா உன்னோட வாழ்க்கையை ஹாப்பியாக வாழு, நான் அடிக்கடி உன்னை பார்க்க வருவேன், ஓகேவா
ஐயோ தாராளமாக நீங்கள் வாங்க அப்படின்ட்டு நீங்கள் இப்போ போகிற அட்ரஸையும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஒரு வீட்டை தான் ரெண்ட்டுக்கு வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த வீடு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, நல்லா வசதியாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் பேபிஸ் எல்லாருமே அங்கே தான் கூப்பிட்டு போய் நல்லாவே பார்த்துக்குறீங்க. ஆனால் உங்களால் எப்படி 7 பேரையுமே ஒட்டுக்கு பார்த்துக்க முடியும்? அது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போது உங்கள் பக்கத்தில் நெய்பர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லோரும் தான் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட கூட நீங்கள் உண்மையெல்லாம் சொன்னதில்லை, சொல்லவும் மாட்டீங்க. ஸோ அவங்களும் என்னன்ற மாதிரி கேட்டு சலிச்சு போயிட்டு அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் போகுது. இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஜாபில் இருக்கீங்க, உங்களுக்கு இப்போது கை நிறையா சம்பளம் வருது. ஸோ அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு உங்கள் பசங்களை எல்லாருமே ஸ்கூல் சேர்த்து விட்றீங்க, அவங்களுக்கு தேவையானது எல்லாமே பண்ணுறீங்க. ஸோ அப்படி தான் இப்போ கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போது கரண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் மேம், எதுக்குன்னே கூப்பிட்டீங்க? அதுவா, அது வந்து எல்லாம் உங்கள் பசங்களை பற்றி பேசதான். என் பசங்களை பற்றியா? அவங்க என்ன பண்ணாங்க? அது வந்து சொல்லுங்கள் டீச்சர், என்னாச்சு? அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க ஒன்றும் பண்ணலை, அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இல்லை. பட் உங்ககிட்ட நான் ஒரு டவுட்டை கேட்கணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். என்கிட்டயா? என்ன டவுட் அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, அது வந்து அப்படின்ட்டு அவங்க தயங்குறாங்க. ஐயோ ஏன் இவ்வளோ தயங்குறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. அது வந்து அப்படின்ட்டு அவங்க ரொம்ப தயங்குறாங்க. நீங்களும் இங்கே பாருங்கள், எதுக்கு இப்படியெல்லாம் தயங்குறீங்க? எதாக இருந்தாலும் தைரியமாக கேளுங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? நீங்கள் தான் இங்கிட்டு தயங்கிட்டு நிற்க போகிறீங்க அப்படின்ட்டு தெரியாமல் அவங்களும், அது வந்து இத்தனை வருஷமாக உங்கள் பசங்க 7 பேருமே இங்கே தான் படிச்சுட்ருக்காங்க. ஆமாம், அதில் என்ன? இல்லை அதில் ஒன்றும் இல்லை, ஆனால் அவங்க எல்லாரும் உங்கள் பசங்க தானா? ஆமாம், அதில் என்ன டவுட்டு? அவங்க எல்லோரும் என்னோட பசங்க தான். இல்லை, அவங்கள நீங்கள் தத்தெடுத்து வளர்க்குறீங்களா என்ன? ஐயோ என்ன டீச்சர் இப்படி கேட்டீங்க? நான் ஒன்றும் தத்தெடுத்துலாம் வளர்க்கல, அவங்க எல்லாருமே என்னோட சொந்த பசங்க, என்னோட பயாலஜிக்கல் சன்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அது எப்படி? ஏன் எப்படி? இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி நடந்தது இல்லையா என்ன? ஒரே நேரத்தில் 7 பேரும் பிறக்கிறது என்ன ஆச்சரியமா? ஒரே நேரத்தில் 100 பேர் கூட பிறந்திருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்தது இல்லையா? இல்லை பார்த்துருக்கேன், ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நேரடியாக பார்க்குறது. அதனால தான் எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. ஓ, இதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ தயங்கிட்டு இருந்தீங்களா மேம்? சச்சா, இதில் இன்னொன்று கேட்கணும். என்ன? அது வந்து அவங்களோட அப்பா எங்க? நான் இதுவரையும் அவரை பார்த்ததே இல்லையே. அவர் இதுவரையும் எந்த மீட்டிங்க்கும் வந்ததில்லை, எந்த ஃபங்க்ஷனுக்கும் வந்ததில்லை. நான் கேட்டால் கூட அவங்க எல்லாரும் முழிச்சிட்ருக்காங்க. அப்பாவை பற்றி கேட்டால் என்னன்னே எனக்கு தெரியல, அதனால தான் டைரெக்டாக உங்ககிட்டே கேட்டேன் அப்படின்ட்டு சொல்ல. இப்போ தான் உங்களுக்கு தயக்கமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறது அப்படின்ட்டு நீங்கள் முழிச்சிட்ருக்க. என்ன சொல்லுங்கள். அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை, அவ்வளோதானா? நான் கிளம்பட்டா? என்ன மேம் இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் தானே எது இருந்தாலும் கேட்க சொன்னீங்க. சொன்னேன் தான், ஆனால் இப்போ எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. சரி ஓகே, அதை விடுங்க. ஆனால் எப்படி 7 பேருமே வித்தியாசமாக இருக்காங்க? புரியல, வித்தியாசமானா எப்படி இருக்காங்க? அது வந்து ஜூனாவை பற்றி சொல்ல போனால் அவன் ரொம்ப படிக்கிற ஸ்டூடெண்ட், நல்லா படிப்பான், அவன் அவ்வளோ சின்சரான ஸ்டூடெண்ட். அதே நேரத்தில் சின்வா வந்துட்டு ரொம்ப துருன்னு இருப்பான், எல்லாருக்கூடையும் சிரித்து பேசிகிட்டு இருப்பான். ஆனால் அதுக்கு அப்படியே டெட் ஆப்போசிட் தான் யூனா. அவன் என்னன்னா எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பான், யாருக்கிட்டேயும் பேச மாட்டான், உருன்னு இருப்பான். அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணால் கூட பேச மாட்டான், ஆனால் அவனோட பிரதர்ஸ் கிட்ட மட்டும் நல்லாவே பேசுவான். அதே நேரத்தில் ஹோபினா வந்துட்டு டான்ஸில் அவனை அடிச்சுக்க யாருமே இல்லை, அவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுறான். அதுக்கப்புறம் மினி, அவன் வந்துட்டு எல்லாருக்கூடையும் பேசுவான். அதுவும் முக்கியமாக அவனுக்கு பாய்ஸில் ஃப்ரெண்ட்ஸே இல்லை, எல்லா கேர்ள்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸை வச்சு சுற்றிட்டுருக்கான். எப்போ பார்த்தாலும் கேர்ள்ஸ் கிட்ட பேசிட்டு ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு அவனை சுற்றி கேர்ள்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் 2 இருக்குங்களே, அந்த டேட்டோவும் குக்கியும். அவங்க 2 பேரை பற்றி நினச்சாலே எனக்கு பற்றிக்கிட்டு வருது. 2 பேரும் ஒன்று சேர்ந்தா போதும், எல்லாரையும் ஓட விட்டுருவாங்க. அந்த 2 குறும்புகளை வச்சுக்கிட்டு தான் எங்களை சத்தியமாக மேய்க்க முடியல. ப்ளீஸ் அவங்க 2 பேரை மட்டும் எப்படியாச்சும் கவனிங்க, கொஞ்சமாச்சும் கிளாஸை கவனிக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி டீச்சர்ஸுங்களுக்கு டார்ச்சர் கொடுக்க வேணான்னு முக்கியமாக சொல்லி வைங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு பாருங்கள், ஒருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்க. எப்படி இவங்க எல்லாரும் வித்தியாசமாக இருக்காங்கன்னு தான் எனக்கு சத்தியமாக புரியல. அதனால தான் நான் டவுட் பட்டு இவங்க எல்லாரையும் ஆசிரமத்துலேருந்து தான் கூப்பிட்டு வந்தீங்களான்னு கேட்டேன். ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் மைண்டில் யோசிக்கிறீங்க. எல்லாருமே அவங்க அப்பனை மாதிரி தானே இருப்பாங்க, வேறு எப்படி இருப்பாங்க? ஒன்றும் அவங்க அப்பனை மாதிரி தான், டிட் டு டிட் அப்படியே இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஹலோ மேம், உங்களை தான். என்ன? இல்லை, நான் கேட்டதுக்கு நீங்கள் இன்னும் ஆன்சர் பண்ணலையே.
அது வந்து நீங்களே பார்க்குறீங்க தானே, ஒருத்தரும் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் எல்லாருமே ஒரே மாதிரியா இருப்பாங்க, எல்லாரும் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. இல்லை மேம் அது வந்து அப்படின்ட்டு அந்த டீச்சர் மறுபடியும் கேட்க வரதுக்கு முன்னாடியே பெல் ராங் ஆகிட, நீங்கள் அப்பாடி அப்படின்ட்டு ஓகே மேம் என்னோட பசங்களை அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நான் போகிறேன் அப்படின்ட்டு குடுகுடுன்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆனால் போதும்டா அப்படின்ட்டு அங்கேருந்து எந்திரிச்சு ஓடி போயிட்டீங்க. அந்த டீச்சரும் இன்னும் குழப்பம் தீராமல் அப்படியே இருக்காங்க. இங்கிட்டு நீங்கள் வர அம்மா அப்படின்ட்டு 7 பேருமே வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்களும் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு அப்படின்ட்டு எல்லாம் கேட்டு எல்லாருக்கும் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. அவங்களும் சிரிச்சுட்டே உங்கள் சீக்ஸில் பேக் கிஸ் பண்ணுறாங்க. நீங்களும் சரி வாங்க போகலாம், போகலாம் ஆனால் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு உங்கள் பின்னாடிலேருந்து ஒருத்தவங்க வராங்க. நீங்கள் அக்கா நீங்களா, உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம் என் பையனை கூட்டிகிட்டு நான் கொஞ்சம் ட்ரிப் போயிருந்தேன் ஃபேமிலி கூட, அதனால தான் நான் பார்க்க முடியல. அப்படியா சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போக ஒரு நிமிஷம் வையன். என்ன அது வந்து நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். கேட்கணுமா, என்ன கேட்கணும்? அது வந்து அப்படின்ட்டு அவங்க உங்களோட 7 பாய்ஸையும் தான் பார்க்குறாங்க. நீங்கள் சரி ஓகே நீங்கள் எல்லோரும் போய் காரில் உட்காந்துட்ருங்க, நான் வந்துடுறேன் அம்மா பேசிட்டு அப்படின்ட்டு உங்களோட 7 பாய்ஸையுமே நீங்கள் காரில் அனுப்பி விட்டுட்டீங்க. ஸோ அவங்கள போயிட்டு காரில் உட்காந்துட்டு அவங்க பாட்டில் கலகலன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சொல்லுங்கள். இல்லை நீ எப்படி தனியாக இங்கே எல்லாரையும் வளர்க்குறன்னு எனக்கு புரியல. உனக்கு பார்த்தா அவ்வளோ ஏஜான மாதிரியே தெரியல, நீ சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்க. உனக்கு இந்த 7 பேரும் பசங்கன்னு சொன்னால் யாராலே நம்ப முடியல. எல்லாருமே அதான் குசு குசுன்னு பின்னாடி பேசிகிட்டு இருக்காங்க. நான் அப்படி பேசக்கூடாதுன்னு தான் உங்ககிட்டே வந்து டைரெக்டாக பேசுகிறேன். என்ன இவங்க எல்லோரும் உன்னோட பசங்க தானா, இல்லை வேறு ஏதாச்சும் நடக்குதா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டே உங்ககிட்ட கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, என்ன உங்களுக்கு தெரியணும்? எனக்கு ஒன்றும் தெரிய தேவையில்ல. இவங்க எல்லோரும் உன்னோட சொந்த பசங்க தானா? ஏன் எல்லோரும் இதே கேட்குறீங்க? அவங்க எல்லோரும் என்னோட சொந்த பசங்க தான், என் வயிற்றில் பெத்தெடுத்த பசங்க தான். போதுமா? போதும். ஆனால் உனக்கு சின்ன வயசாச்சே, இந்த வயசில் எப்படி இவ்வளோ பெரிய பெரிய பசங்க தான் எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. இங்கே பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்ட்டு நீங்கள் முஞ்சு லட்சமாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு காரில் வந்து உட்காடுறீங்க. நீங்கள் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டீங்க. ஏன்னா எல்லாருமே உங்ககிட்ட இதே கேள்வி தான் கேட்குறாங்க. எல்லாருக்கிட்டையும் ஆன்சர் பண்ண முடியாமல் தான் உங்களுக்கு அவ்வளோ தலைவலியாக இருக்குது. ஸோ அதை நினச்சிட்டு நீங்கள் கார் எடுக்கிறீங்க. அம்மா என்னடா மா இன்னைக்கு பார்க் கூட்டு போகிறீங்களா? பார்க்கா? எதுக்கு? இல்லை ப்ளீஸ் நாங்கள் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாமே. ஓகே அப்படின்ட்டு நீங்கள் பசங்களோட மைண்ட் செட்டை எதுக்கு அப்செட் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு நீங்கள் அவங்க கேட்ட மாதிரியே பார்க் கூப்பிட்டு போகிறீங்க. அவங்க அவ்வளோதான், பார்க் போய் கார் ஸ்டாப் பண்ணனே இறங்கி குதிச்சு போய் விளாட ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அங்கே இருக்க ஒரு பெஞ்சில் போய் உட்காடுறீங்க. இங்கேயும் உங்களுக்கு தலைவலி கொடுக்குற மாதிரியே நிறையா அம்மாங்கெல்லாம் அங்கே தான் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க அவங்கவுங்க பசங்களை. என்னம்மா ஏன் இந்த பக்கம்? இல்லை பசங்களாம் விளாடணுன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் கூப்பிட்டு வந்தேன். அப்படியா சரி உட்காரு அப்படின்ட்டு நீங்களும் உட்காந்துட்ருக்கீங்க. ஆமாம் நீ எப்படிமா இவங்க எல்லாரையும் வளர்க்குற? நீ ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஜாபில் இருக்க தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த சம்பளத்தை வச்சு நீ உன்னையே பார்த்துப்பியா இல்லை இவங்க எல்லாரையும் பார்த்துப்பியா? பாரு இவ்வளோ பேருக்கும் நீ சமைச்சு போடுறதுக்கே உன் காசெல்லாம் தீர்ந்து போயிடும் போல். நீ எப்படி தான் இவங்களெல்லாம் கவனிச்சிக்கிறியோ, அதுவும் கூட்டு வர்றதெல்லாம் எவ்வளோ பெரிய தலைநோவு. இவங்களாம் எவ்வளோ பெரிய பசங்களாக வளர்ந்துருக்காங்க, நீனே எதுக்குமா அவங்களெல்லாம் கூட்டு போயிட்டுருக்க? அவங்களே விடு, அவங்களே பஸ்ஸில் பிடிச்சி போவாங்க, நீ எதுக்கு தலை கெடுத்துக்கிற? சேச்சே அப்படியெல்லாம் இல்லை, என்னோடய பசங்களை நானே கூட்டு போய் விட்டால் தான் எனக்கு நிம்மதி. அவங்க எல்லாரும் என்னைய டைட்டாக வந்து ஹக் பண்ணுவாங்க, என்னை மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வார்த்தை ஒன்று போதும், என்னோடய கவலை எல்லாத்தையுமே நான் மறந்துடுவேன் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே உங்களோட பசங்களை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது சரி, எப்படி தான் நீ வளர்க்குறியோ அதெல்லாம் உனக்கு விட்டது. ஆனால் அவங்களோட அப்பா எங்கே அப்படின்ட்டு இன்னொரு சைட்லேருந்து ஒரு ஆன்ட்டி சொல்லிகிட்டே வருது. பார்த்தாலே திமிரு பிடிச்ச ஆன்ட்டி மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவளோட டோனே திமிரு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. உங்களை வேணுமே குத்தி காட்டணுன்ற மாதிரி தான் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கா. நீங்களும் அந்த பக்கம் திரும்பிட்டு அக்கா நீங்களா? நான் தான். இப்போ என்ன அதுக்கு? அதுக்கு ஒன்றும் இல்லை, வாங்க உட்காருங்க, எனக்கு உட்கார தெரியும் அப்படின்ட்டு வேணும்னே உங்களை மூக்க உடைக்கிற மாதிரியே சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் எதுவும் கண்டுக்கல, நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஸ்வீட்டாக தான் இருக்கீங்க. என்ன கேள்வி கேட்குறீங்க? இவ சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் வளர்த்துட்ருக்கா. எப்படி தான் இந்த பசங்களெல்லாம் இவ பெற்றெடுத்தாலோ, சின்ன வயசில் அப்படி என்ன தப்பு பண்ணாலோ.
பண்ணக்கூடாததெல்லாம் பண்ணி வச்சிருப்பா. அதனால தான் இவளுக்கு இவ்வளோ பெரிய கொடுமையாக கடவுள் கொடுத்துருப்பாரு. அப்படின்னா மாதிரியே அவங்க ரொம்பவே பேசுகிறாங்க. உங்களுக்கு கோவம் வருது, இருந்தாலும் கோவத்தை காமிக்கக்கூடாதுன்னு நீங்கள் சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. ஏன் இப்படி பேசுகிறீங்க, அவளே பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துக்கிறா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஆண்டி பேசுகிறாங்க. அதே நேரத்தில் இந்த திமிரு பிடிச்ச ஆண்டி வேணும்னே உங்களை குத்தி கட்டுற மாதிரியே உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கா. இங்கே பாருங்க அக்கா, இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. எனக்கு எப்படி என் பசங்களை பார்த்துக்கணும்னு தெரியும். நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கீங்களா? ஓ, அப்போ நான் பேசுகிறது உனக்கு கஷ்டமாக இருக்குது, ஸோ அதனால என்னை வாயை மூட சொல்கிற, அப்படி தானே? நான் அப்படி சொல்லலை, ஆனால் நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. சொல்லுமா சொல்லுவேன். ஒரு அப்பா இல்லாமல் பிள்ளைங்களை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு புரியல. அப்பா இருந்திருந்தா அடித்து நல்ல வேலைக்கே கொண்டு போயிட்டுருப்பாங்க. ஆனால் இங்கே அப்பானே இல்லையே, அப்புறம் நீ எப்படி உன்னோட பசங்களை பார்த்துப்ப? அவங்க நல்ல வழியிலையா போவாங்க? இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. என்னோட பசங்களை எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியும். இதுவரையும் அப்பா இல்லாத குறைய தீர்த்து வச்சிட்ருக்கேனா, ஆனால் நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லை. அவங்கள எப்படி வளர்க்கணும், நல்ல வழியில் எப்படி கொண்டு போகணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் இங்கிட்டு ஆர்கியூ பண்ணிகிட்ருக்க. அதே நேரத்தில் இங்கிட்டு எதுக்கிட்ட என் தம்பி அடித்த? ஏன் அடித்தனா? உங்களுக்கெல்லாம் அப்பா இருக்காரா? ஃபஸ்ட்டு அப்பா இல்லைன்னா நீங்கள்லாம் வாயை மூடிட்டு இருக்கணும். எனக்கு என் அப்பா இருக்கார். அவர் யார் தெரியுமா? போலீஸுன்னு நான் கெத்தாக சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பேன். ஆனால் உங்களால் சொல்ல முடியுமா? அதனால தான் உன் தம்பி ரொம்ப எகிறனா, அதனால தான் அடித்தான். இப்போ என்ன அதுக்கு அப்படின்ட்டு அந்த திமிரு பிடிச்ச ஆன்ட்டி மாதிரியே அவளோட பையனும் அதே மாதிரி தான் திமிரு பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இதே மாதிரி தான் ஏதோ பேச போக அவனுக்கும் ஜின்வாக்கும் ஏதோ கை கலப்பாயிடுச்சு. கை கலப்பில் அவன் ஏதோ சொல்ல போக ஜின்வா, இங்கே பாரு, தேவையில்லாமலே என் அம்மா பற்றி பேசிகிட்டு இருக்காத. என்ன, உன் அம்மா பற்றி பேசக்கூடாதா? உன் அம்மா பற்றி ஏன்டா பேசக்கூடாது? உன் அம்மாவுக்கு ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் இருக்காரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள்லாம் அவங்களோட சொந்த பசங்க தானா, அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்ன மாதிரி ஏதோ அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஜின்வா, இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசாத அப்படின்ட்டு மிரட்டிக்கிட்டு தான் இருந்திருப்பாரு. அதனால தான் என்னடா ரொம்ப பேசுகிற அப்படின்ட்டு அந்த திமிரு பிடிச்ச பையன்தான் ஜின்வாவை தள்ளி விட்டுருப்பான். ஸோ அதனால தான் ஜூன்வாவும் ஏன்டா என் தம்பியை அடிச்ச அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்திருப்பாரு. அப்போ அவன் இன்னுமே எகுதளமாக பேசிகிட்டு இருக்கான். ஜூனாக்கும் சரி, அங்கே இருக்க மெம்பர்ஸ்க்கும் சரி அவ்வளோ கோவம் வருது. 7 பேருமே அவ்வளோ கோவத்தோடு தான் பார்த்துட்ருக்காங்க அந்த பையன் பேசுகிறத தாங்க முடியாமல். ஏன்னா அவங்கக்கிட்ட ஆன்சர் இல்லை. ஆன்சர் இருந்திருந்தா இந்நேரம் அவனை வெளுத்து வாங்கியிருப்பாங்க. ஆனால் இப்போ எதுவுமே பண்ண முடியாமல் அவங்க ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ கோவம் இருக்குது. எத்தனையோ பேர் இப்படி தான் அவங்கள குத்தி காமிச்சிட்ருப்பாங்க அப்பா இல்லைன்ற மாதிரி. அப்போல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அவங்க வந்து உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை விட ரொம்பவே கஷ்டத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களும் எதுவுமே உங்ககிட்ட இது வரையும் சொல்லிக்கிட்டது இல்லை. ஸோ இப்போது இந்த பையன் ரொம்பவே பேச போக இதுக்கு மேலே சைலண்டாக இருந்தால் ஆகாது அப்படின்ட்டு ஜூனை அடிக்க போகிறதுக்கு முன்னாடியே குக்கி வந்துட்டு அவன் மூஞ்சிலேயே ஒரு பஞ்சு விடுறாரு. அவ்வளோதான், அந்த பையன் அப்படியே கீழே விழுந்து மூக்குலேருந்து ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு எல்லா பேரண்ட்ஸுமே கூடி வந்துட்டாங்க. நீங்களும் சரி, அந்த திமிரு பிடிச்சவ, அதுக்கப்புறம் உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஆன்ட்டி அப்படின்ட்டு எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. அப்போது அந்த கீழே விழுந்து மூக்குலேருந்து ப்ளீட் ஆகிட்டு இருக்க பையனை பார்த்தோன்னே அந்த திமிரு பிடிச்ச ஆன்ட்டி, ஐயோ என் பையன் அப்படின்ட்டு ஓடி போய் தூக்குறா. என்னாச்சுடா உனக்கு, என்னாச்சு? அம்மா இவன் அடிச்சிட்டான் அப்படின்ட்டு குக்கியை பார்த்து தான் அவன் சொல்கிறான். என்னமோ அவன் மேலே தப்பே இல்லாத மாதிரி குக்கியும் அவ்வளோ கோவத்தோட இன்னும் பார்த்துட்ருக்காரு. பத்தியா உனக்கு எப்படி பசங்களை வளர்க்கணுன்னே தெரில. அதுக்கு தான் அப்பான்றவன் ஒருத்தர் இருக்கணும், இருந்திருந்தா சொல்லி வளர்த்துருப்பான். இப்போ பாரு, நான் சொன்ன மாதிரியே தரதலியாக தான் வந்து நிற்கிதுங்க எல்லாம் அப்படின்ன மாதிரி இன்னுமே ஏற்றி விடுற மாதிரி பேச நீங்கள் போயிட்டு குக்கி கண்ணத்துலேயே பலான்னு கொடுத்துட்டீங்க. மிச்ச பசங்க எல்லாருமே உங்களை ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் இதுவரையும் யார் மேலேயும் கை நீட்டினதே கிடையாது. ஆனால் முதல் தடவையாக நீங்கள் குக்கியை அடிச்சிருக்கீங்க. எல்லாரும் உங்களை பார்க்குறாங்க. உங்களுக்கு அவ்வளோ கோபமாக இருக்குது. ஏன்னா உங்களை எல்லாரும் சுற்றி இதே கேள்வி கேட்க நீங்கள் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் அப்படியே வந்துட்டு குக்கி வேறு இப்படி பண்ணிட்டானா, ஸோ அதனால நீங்கள் அப்படியே அடிச்சிட்டிங்க. எல்லாருமே அம்மாவா இது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. குக்கிக்கு அங்கே செம்ம கோவம். என்னை புரிஞ்சிக்கல அம்மா அப்படின்ட்டு அவனும் உங்களை பார்த்துட்ருக்கான். பாவமா அவன் கண்ணெல்லாம் கண்ணீரால் ரெம்பிருச்சு. ஏன்னா அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு, அம்மா அடிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு. இதுவரையும் நீங்கள் யார்கிட்டையுமே கோவத்தில் கூட பேசினது கிடையாது. ஆனால் நீங்கள் அடித்தது அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. போங்க எல்லாரும் போய் காரில் உட்காருங்க, நான் வர வரையும் காரில் அமைதியாக இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் கோவத்தில் சொல்ல அவங்க எல்லாருமே லைனாக காருக்கு போயிட்டாங்க. ஆனால் குக்கி மட்டும் அங்கேயே நின்றுட்டுருக்கான். ஸோ அப்போது டேட்டே தான் வந்துட்டு குக்கியாவும் இழுத்துட்டு காருக்கு கூப்பிட்டு போகிறான். காருக்கு கூப்பிட்டு போயிட்டு எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. குக்கி கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. அதை பார்த்துட்டே அள்ளுவாதுரா, அம்மா வேணும்னே அடிச்சிருக்க மாட்டாங்க.
அம்மா ஏதோ கோவத்தில் இருந்திருப்பாங்க போல், அம்மா வேணும்னு அடிச்சிருக்க மாட்டாங்க, உனக்கு தெரியும் தானே அப்படின்ட்டு டே எவ்வளோ சொன்னாலுமே குக்கி அமைதியாகிற மாதிரியே தெரியல. அப்போ ஹோபியாவும் டே அழுவாதுரா, அம்மாவை பற்றி நம்மளுக்கு தெரியும்ல, அம்மா அதுக்கப்புறம் வந்து சாரி கேட்பாங்க, விடுடா, ஏன்டா அழுவுற, அம்மா மேலே தப்பு இருக்காதுரா அப்படின்ட்டு ஹோபியா சொல்கிறாரு, யூனா சொல்கிறாரு, மினி கூட சொல்கிறாரு. ஆனால் எதுக்குமே குக்கி அமைதியாகிற மாதிரியே தெரியல. அப்போ ஜூனாவும் இதெல்லாம் பார்த்துட்டு, இங்கே பாருடா குக்கி, அம்மாவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அம்மா எவ்வளோ நல்லவங்க, இதுவரையும் அம்மா நம்மக்கிட்ட கோவப்பட்டது கூட கிடையாது, நம்மளை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவங்க ஏதோ இன்னைக்கு கோவத்தில் பேசியிருப்பாங்கடா, விட்றா அழுவாதுரா, அப்பட்டே ப்ளீஸ்டா அழுவாதுரா அப்படின்ட்டு எல்லாரும் குக்கியை சமாதானப்படுத்துறதுக்காண்டி தான் கெஞ்சிட்ருக்காங்க, சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் குக்கி கூல்டவுன் ஆகிற மாதிரியே தெரில, இன்னுமே ஒரு கண்ணில் அவ்வளோ கோவம் இருக்குது, அப்படியே தான் இருக்கார், கண்ணிலேருந்து மட்டும் கண்ணீர் ரெம்பி அப்படியே ஊற்றிட்டுருக்கு. ஸோ அதை பார்க்க தான் எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ ஜின்வோ தான் ஏதோ ஒன்று கிரிமினலாக யோசிச்சுட்டு, டே பார்க்க சொல்லிக்கலடா, நீ அழுவுறியா, ஐயோ சத்தியமாக பார்க்க சொல்லிக்கல, கேவலமாக இருக்க, நீ என்ன இவ்வளோ பெரிய கோலையா இப்படி அழுதுட்ருக்க, என்ன நான் அழுகுது உனக்கு காமெடியாக இருக்கா, ஆமாம் காமெடியாக தான் இருக்குது, என்னடா காமெடியா இல்லையா என்ன, டே உனக்கு காமெடியா இல்லை, ஏய் என்ன ஜின்வா பேசுகிற, ஆமாம் டே காமெடியா இல்லை, எனக்கு காமெடியாக தான் இருக்குது, பாரு குக்கி அப்படியே அழுது மூஞ்செல்லாம் பாரு, பார்க்க சொல்லிக்கல அப்படின்ட்டு அவர் சிரிக்க, டே உன்னை கொன்னுட வேண்டாம் அப்படின்ட்டு குக்கியும் அடிக்க வராரு. அப்போ ஜின்வா, என்னெல்லாம் அடிச்சான்னு வச்சுக்கா, உன்னை அவ்வளோதான், நான் உனக்கு அண்ணன்டா, நீ அண்ணனா, அண்ணன் மாதிரி என்னைக்குடா நீ பேசியிருக்க அப்படின்ட்டு குக்கி கொஞ்சம் நார்மலாகிட்டு ஜின்வா கூட சண்டை போட்டுட்ருக்காரு. அப்போ தான் எல்லாருக்கும் நிம்மதியாக இருக்குது. ஸோ எல்லோரும் அப்போ நீ அழுவாத, அதனால தான் ஜின்வா கலாய்ச்சிட்ருக்காரு. அழுகக்கூடாதா, ஆனால் என்ன இன்னும் அழுக போறியா, அழு அப்படின்ட்டு ஜின்வோவும் இன்னுமே கலாய்ச்சிட்ருக்க, நான் அழுவ மாட்டேன்டா, நான் அழுவ மாட்டேன், உனக்காண்டியாச்சும் நான் அழுவ மாட்டேன், எவ்வளோ தைரியம் தான் என்னை கலாய்க்கிற அப்படின்ட்டு வீராப்பில் கண்ணெல்லாத்தையுமே தொடச்சிட்டாரு குக்கி. அப்போ தான் எல்லோரும் சிரிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் ஜேகேவே சிரிக்க வைக்கிறதுக்காண்டி எல்லாரும் ஜேகேக்கு கிச்சு கிச்சு முட்டை, அவரும் அதுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாரும் அதுக்கப்புறம் சிரித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கிட்ட நீங்கள் இங்கே பாருங்கள், என் பையன் பண்ணது தப்பு தான், சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு திரும்புறீங்க. என்னம்மா போகிற, நான் பேசினது இப்போ கரெக்டுன்னு உனக்கு புரிஞ்சிருக்குமே, அப்போல்லாம் நான் எல்லோரும் இப்படி தான் தரதலையாக சுற்றிட்டுருக்குங்க, இங்கே பாரு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, என் பசங்க எல்லாருமே நல்லவங்க தான், உன் பையன் தான் உன்னை மாதிரியே தரதலையாக இருக்குது, அதுக்கு ஃபஸ்ட்டு புரியவை, தேவையில்லாமல் என் குடும்ப விஷயத்தில் நீ வராத, எனக்கு தெரியும் என்னோடய பசங்களை எப்படி வளர்க்கணும்னு, மூடிட்டு உன்னோட வேலையை பாரு அப்படின்ட்டு நீங்கள் மூஞ்சி லட்சமாக பேசிட்டீங்க. இதுவரையும் எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் சாஃப்டாக தான் பேசியிருப்பீங்க, ஆனால் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கோவத்தில் அவளை அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு நீங்கள் அப்படியே கெத்தாக வரீங்க. எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இது நம்ம வயனி இப்படிலாம் பேசுவாளா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் உங்கள் பசங்களை பற்றி யாராச்சும் ஏதாச்சும் பேசினா நீங்கள் ஒன்றும் அமைதியாக போயிட்டுருக்க பொண்ணு கிடையாது, உங்களை பற்றி பேசினா கூட நீங்கள் அமைதியாக இருப்பீங்க, ஆனால் உங்கள் பசங்களை பற்றி தப்பாக பேசினா மட்டும் உங்களால் ஏற்றுக்க முடியாது. ஸோ அதனால தான் நீங்கள் அவளை மூஞ்சில் லட்சமாக திட்டிட்டு அப்படியே வந்து காரில் உட்காருறீங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு மாதிரி யார்கிட்டையுமே பேசாமல் காரில் வந்து உட்காந்துற, அதுக்கப்புறம் உள்ளே சிரித்து பேசிகிட்டு இருந்த பசங்க எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டாங்க. நீங்களும் கார் எடுக்கிறீங்க, எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க, அம்மா ஏதாச்சும் பேசுவாங்களா, அவங்க குக்கி அடித்ததுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு தான் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் யாரையுமே கண்டுக்காமல் கார் எடுத்துகிட்டு வந்து ஒரு பிளேஸில் ஸ்டாப் பண்ணுறீங்க. அவங்களும் நம்பிக்கை எழுந்து எல்லோரும் வீடு வந்துருச்சு போல் அப்படின்ட்டு கீழே இறங்குறாங்க. எல்லோரும் கீழே இறங்கிட்டு பார்த்தா அது வீடு கிடையாது, எங்கடா வந்திருக்கோம் அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்த்துட்ருக்க. அப்போ நீங்கள் கார் எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டில் கிளம்பிட்டீங்க. அந்த 7 பேருமே பாவமாக பார்த்துட்ருக்காங்க. என்ன அம்மா நம்மளை அப்படியே ரோட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க, அப்போ அம்மாவுக்கு நம்மளாம் தேவையில்லையா, நம்மளை வளர்த்து அவங்களுக்கு சலிச்சு போச்சா அப்படின்ட்டு எல்லாரு கண்ணுமே ஒரு மாதிரி கலங்கி போய் ஒரு பெஞ்சில் போய் லைனாக 7 பேருமே உட்காந்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அம்மாவுக்கு அப்போ நம்மளை வளர்க்குறது கஷ்டமாக இருக்கா, நம்ம அவங்களுக்கு பேர்டனாக இருக்கோமா அப்படின்ட்டு எல்லோரும் பாவமாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போது நீங்கள் என்ன அங்கேயே உட்காந்துட்டு இருந்தால் போதுமா, வாங்க உள்ள அப்படின்ட்டு நீங்கள் ஒரு டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறீங்க. என்ன அம்மா இதுக்குள்ளே போகிறாங்க, என்னது இது அப்படின்ட்டு எல்லாரும் அதோட போர்டை பார்த்தா தான் தெரியுது அது ஐஸ்கிரீம் ஷாப்புன்னு. ஐஸ்கிரீமா அப்படின்ட்டு எல்லார் முகத்துலேயும் அவ்வளோ ஹாப்பினஸ்.
ஆனால் குக்கிக்கு இன்னும் உங்கள் மேலே இருக்க கோவம் போகாதனால அவர் பாட்டில் அமைதியாக பின்னாடி வந்துட்டுருக்காரு. எல்லோரும் லைனாக வராங்க. ஓகே ஓகே உட்காருங்க அப்படின்ட்டு சொல்ல, அம்மா 4 சேர் தான் இருக்குது. ஆமல்ல அப்படின்ட்டு இன்னும் 4 சேரை பக்கத்தில் இருக்க டேபிள்லேருந்து கடன் வாங்கிட்டு வந்து 8 பேருமே ஒரே டேபிளை சுற்றி ரவுண்டாக உட்காந்துக்கிறீங்க. ஓகே ஓகே உங்களுக்கெல்லாம் என்ன ஐஸ்கிரீம் வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்ல எல்லோரும் லைனாக ஆர்டர் பண்ணுறாங்க. ஆனால் ஜேகே மட்டும் எதுவுமே சொல்லாமல் இருக்க, நீங்களே ஜேகேக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணிவிட்டு எனக்கு எப்போவுமே சாக்லேட் ஃப்ளேவர் தான்ப்பா அப்படின்ட்டு சொல்லிடுறீங்க. ஸோ எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஆனால் ஜேகே முகத்தில் கொஞ்சம் கூட ஸ்மைல் இல்லை. டே சிரிடா அப்படின்ட்டு டேட்டை கூட சொல்கிறாரு. ஆனால் ஜேகே கூல்டவுன் ஆகிற மாதிரியே தெரியாமல் அப்படியே தான் அவரோட கையை பார்த்துட்டே உட்காந்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் எந்திரிச்சு வந்து குக்கி செருக்கில் அப்படியே நீல் டவுன் போட்டு, சாரிடா குக்கி, அம்மா வேணும்னே அடிக்கல, அம்மா ரொம்ப டென்ஷனில் இருந்தேன்டா, அதனால தான்டா உன்னை அடிச்சிட்டேன், அம்மா சாரி கேட்குறேன், சாரி அம்மா மன்னிச்சிக்கோ அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப பாவமாக குக்கியை பார்த்து கேட்டுட்ருக்கீங்க. அவர் மனசில் இருக்க கோவெல்லாம் பறந்துருச்சு. ஏன்னா நீங்கள் இவ்வளோ க்யூட்டாக கேட்குறீங்க. எப்படி அம்மாவை மன்னிக்காமல் இருக்க முடியும்? இருந்தாலும் அவர் ஒரு மாதிரி உம்முன்னு தான் இருக்கார். அம்மாவை மன்னிக்க மாட்டியா? அம்மா பாவம் இல்லையா? அம்மா பாவம் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அழுகிற மாதிரி ரியாக்ஷன் பண்ண, ஐயோ ஐயோ ரொம்ப நடிக்காதீங்க, கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு குக்கி சொல்கிறாரு. எல்லோரும் சிரிக்கிறாங்க. அப்போ தான் நீங்களும், ஆமாம்ல அம்மா நடித்தா கேவலமாக இருக்குது, அப்புறம் எதுக்கு அம்மாவை இப்படியெல்லாம் நடிக்க வைக்கிற, இப்படியெல்லாம் நடிக்க வைக்கக்கூடாது ஓகேவா அப்படின்ட்டு நீங்களும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் உட்கார. ஐஸ்கிரீம் வந்துருச்சு. எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க ஐஸ்கிரீமை. அதே நேரத்தில் இன்னொரு சைடு இங்கிட்டு சவுத் கொரியாவில் ஒருத்தனை போட்டு செம்மையாக வெளுத்து வாங்கிட்டுருக்காரு. அவரோட கை ஃபுல்லுமே டாட்டு குத்திருக்கு. பார்க்கவே செம்மையாக ஃபிட்டாக இருக்கார். அவர் லிப்ஸில் ஒரு பியர்சிங் இருக்குது. அதே நேரத்தில் அவரோட ஐப்ரோஸ்கிட்டையும் ஒரு பியர்சிங் இருக்குது. அவருக்கு முன்னாடி இருக்கவனை செம்மையாக வெளுத்து வாங்கிட்டு அவன் எந்திரிக்க முடியாத மாதிரி தரையில் கிடக்கிறான். அப்போ அவரும் ஒரு பொன்னி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனை பார்த்துட்ருக்காரு. ஸோ அதே நேரத்தில் இங்கிட்டு டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே மை லவ்லி சன்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் தான் க்யூட்டாக பாடிட்டே எல்லாரையும் எழுப்பி விட்டுட்ருக்கீங்க. அவங்க எல்லோரும் எந்திரிச்சிட்டு இதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க போல. அவங்க தூங்க கூட இல்லை. என்னடா நீங்கள்லாம் தூங்கலையா? எப்படி தூங்குவோம், எங்களுக்கு தான் தெரியுமே நீங்கள் இன்றைக்கி சர்ப்ரைஸ் பண்ணுவீங்கன்னு அப்படின்ட்டு எல்லோரும் வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க அவங்களோட அம்மாவை. நீங்களும் நல்லா சிரிக்கிறீங்க. என்னம்மா இது கேக்கு இவ்வளோ குட்டியுண்டா இருக்குது, இது எப்படிம்மா எங்கள் எல்லாருக்கும் பத்தும்? டேய் இது ஜஸ்ட்டு சாம்பிள் தான்டா, ஹாலில் வாங்க பெரிய கேக் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போகிறீங்க. ஹாலில் பார்த்தா 3 லேயர் கேக் வச்சுருக்கீங்க. அதை பார்த்தோன்னா எல்லோரும் செம்ம ஹாப்பி ஆகிட்டு எல்லோரும் வந்து கேக்கை கட் பண்ண போகிறாங்க. அப்போ நீங்கள் ஏய் கட் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு எல்லோரும் கேண்டில்ஸ் ஊதுங்க. சரின்ட்டு எல்லோரும் கேண்டில்ஸ் ஊத போக, டே ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுங்கடா, நீங்கள் மனசுக்குள்ளே விஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தானே கேண்டில்ஸை ஊதணும். சரி சரி அப்படின்ட்டு எல்லோரும் சொல்லிச்சுக்கிட்டே கண்ணை மூடி அவங்க எல்லாருமே மனசுக்குள்ளே விஷ் பண்ணிக்கிறாங்க. எல்லோரும் வேண்டுறது ஒரே விஷயத்த தான், என்னோடய அப்பா எப்போ வீட்டுக்கு மறுபடியும் வருவார், அவரை சீக்கிரமாக எங்ககிட்ட அனுப்பி வைங்க கடவுளே அப்படின்ட்டு தான் எல்லோரும் வேண்டிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்னடா விஷ் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமாம் விஷ் பண்ணோம். என்ன விஷ் பண்ணீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் சீக்ரெட். சீக்ரெட்டா? அம்மாக்கிட்டே சீக்ரெட்டு. சரி ஏதோ ஒன்று அப்படின்ட்டு நீங்களும் சரி ஊதுங்க, இப்போ கேண்டலை ஊதுங்க அப்படின்ட்டு சொல்ல எல்லாருமே கேண்டலை ஊதுறாங்க. நீங்கள் அவங்களுக்காண்டியே 7 கேண்டல்ஸை சுற்றி வச்சுருக்கீங்க. ஸோ 7 பேருமே சுற்றி அந்த கேண்டல்ஸை அணிக்கிறாங்க. ஆனால் ஜின்வோ தான் ஊதுறாரு கேண்டில் அணைவே மாட்டேங்குது. டே ஊதுறா சீக்கிரம் அப்படின்ட்டு ஹோபின்னா சொல்கிறாரு. அது முடிஞ்சாதான் நான் ஊதிருப்பேனே, அதை என்னால் ஊத முடியலையே அப்படின்ட்டு ஜின்வாவும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. இதை பொறுக்காத குக்கியும் ஹூ அப்படின்ட்டு ஊதி விட்டுறாரு. டீ அது என்னோட கேண்டல்ரா, பரவாயில்ல நீ ஊதி கிழிக்கிற வரையும்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்க முடியாது அப்படின்ட்டு எல்லோரும் சிரிச்சிட்ருக்காங்க. அந்த ஜின்வா மட்டும் கோவத்தோட குக்கியை அப்படியே அடிக்கிறாரு. போடாடே அங்கிட்டே, நான் அதுக்கு போகணும், நீ தான் போகணும் அப்படின்ட்டு ஜின்வாவும் அதுக்கப்புறம் குக்கியும் எப்போதும் போல் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள் சண்டை போடுற நேரமாக இது, கேக்கை கட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல சரின்ட்டு அவங்க எல்லாருமே கேக்கை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் ஊட்டுறாங்க. 7 பேரும் உங்கள் வாயில் கேக்கை போட்டு அமுக்கிட்டு இருக்க. என்னடா இது, ஒரு நேரத்தில் ஒருத்தவங்க கொடுத்தாலே சாப்பிட முடியாது, இதில் 7 பேரும் அட்டே டைமில் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு சாப்பிட்றீங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே உங்கள் மூஞ்செல்லாம் ஃபுல்லு கேக் ஆகிடுச்சு. இதுதான் உங்களுக்கு ஆசையா, இப்போ உங்களுக்கு திருப்தியாக இருக்கா அப்படின்ட்டு நீங்களும் உங்களை பார்த்து சொல்கிறீங்க. அவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க அவங்க முகத்தை பார்த்து, ஏன்னா நீங்கள் அவ்வளோ காமெடியாக இருக்கீங்க. அப்போ ஜின்வோ தான்
ஐயோ ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு பாசமாக அவனோட அம்மா முகத்தில் இருக்க கேக்கெல்லாம் தொடச்சி விடுறான். நீங்களும் நீ மட்டும் தானே அம்மாவை புரிஞ்சு வச்சுருக்க அப்படின்ட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. அம்மா என்ன அண்ணாக்கு மட்டும் கிஸ் பண்ணுறீங்க, அப்போ எங்களுக்கு அப்படின்ட்டு மினி கேட்க, உங்களுக்கு இல்லாததா அப்படின்ட்டு எல்லாருக்குமே நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருமே ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்காங்க. அம்மா எங்களோட கிஃப்ட்டு அப்படின்ட்டு எல்லோரும் கையை நீட்டா, அதுவா, அது நான் வாங்க மறந்துட்டேனே. அம்மா போய் தானே சொல்கிறீங்க, எனக்கு தெரியும் நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க, எங்கே அப்படின்ட்டு வீடு ஃபுல்லுமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. டே வீட்டுக்குள்ளெல்லாம் கிஃப்ட்டு வெளியில் இருக்குது, வெளியிலையா அப்படின்ட்டு எல்லோரும் ஆர்வமாக போய் வெளியில் தேடுறாங்க. எங்கம்மா கிஃப்ட், இங்கே ஒன்றும் இருக்க மாதிரி தெரியலையே. இங்கே இல்லை, இங்கே வாங்க அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஷெட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் அப்படியே அந்த ஷெட்டோட டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்துட்டு எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க. அம்மா என்ன என்னோடய சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு நீங்கள் அவ்வளோ கெத்தாக பார்த்து சொல்லிகிட்ருக்கீங்க. நீங்கள் அவங்களுக்காண்டி 7 எலக்ட்ரிக் சைக்கிள்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்க. அதை அவங்க எத்தனை நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க உங்ககிட்ட, நீங்கள் இப்போ தான் வாங்கி வச்சுருக்கீங்க. அதை பார்த்தோன்னா உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி, போயிட்டு இப்போயே ஓட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஆர்வமாக போகிறாங்க. டே நைட் டைம்லலாம் ஓட்டக்கூடாது, எதாக இருந்தாலும் மார்னிங் பார்த்துக்கலாம், ஓகேவா? இதுக்கு மேலே நீங்கள் இந்த சைக்கிள்ஸில் தான் ஸ்கூலுக்கு போகணும், பத்திரமா வீட்டுக்கு வரணும். இது எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தான்டா ஜுனா. ஓகேவா, நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு ரொம்ப பொறுப்பான பெரிய பையனாக அவரும் ஒத்துக்கிறாரு. சரி ஓகே, எல்லோரும் அந்த பைக்கில் உட்காருங்க, நான் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாரையும் வலிச்சு நீங்களும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறீங்க. அவங்களும் ஹாப்பியாக போசஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இதில் கெத்தாக இருக்கிறதே குக்கி தான். அவ்வளோ கெத்தாக ஒரு அந்த எலக்ட்ரிக் சைக்கிளுக்கே சொந்தமானவர் மாதிரி உட்காந்துட்ருக்காரு. நீங்களும் நீ செம்மையாக இருக்கடா இந்த சைக்கிளில் அப்படின்ற மாதிரி நீங்களும் டேட்டே பா செம்மையாக இருக்கடா குக்கி அப்படின்ட்டு அவர் தான் வலிச்சு குக்கியை ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. அதே மாதிரி டேட்டேக்கும் குக்கி தான் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்ருக்காரு. இந்த 7 பேர்லையுமே டேட்டையும் அதுக்கப்புறம் குக்கியோட பாண்டே செப்ரேட்டு. அவங்க 2 பேரும் மற்றவங்கள மாதிரி கிடையாது, ரொம்ப க்ளோஸு. அவங்க 2 பேருக்குள்ள பாண்ட் என்னன்னே சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க அவ்வளோ க்ளோஸ். எதாக இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒன்றா சேர்ந்து தான் எல்லா திருட்டு வேலையுமே பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் க்ரைம் பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் டேட்டேவும் குக்கியும். ஸோ அதுக்கப்புறம் சரி வாங்க, வெளியில் ரொம்ப குளிருது, உள்ளே போகலாம் அப்படின்ட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு உள்ளே போகிறீங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்துட்டு அந்த நேரத்தில் உட்காந்து எல்லோரும் கேக் கட் பண்ணி மூவி என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அப்போ கால் வருதே அப்படின்ட்டு யூனா பார்க்குறாரு. அப்போ அம்மா கிட்ட கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாரு. ஆனால் நீங்கள் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக மூவி பார்த்துட்ருக்கீங்களே, ஸோ உங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்ட்டு யூனா போயிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணிட்டு ஹலோ, என்ன ரியாவா? ரியா யாரு? அம்மா அம்மா என்னடா யூனா? அம்மா யாரோ ரியாவா? என்ன அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டே எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. அம்மா இங்கே வாங்க அப்படின்ட்டு யூனா கூப்பிட்டுட்ருக்காரு. ஸோ நீங்களும் அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே கிட்ட போகிறீங்க. என்ன ரியாவா? ஆமாம்மா, ஏதோ அப்படி தான் சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு சொல்ல, சரி நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல யூனாவும் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஃபோனை எடுக்கவே உங்களுக்கு அவ்வளோ கோவமாக இருக்குது, உங்கள் கண்ணில் அவ்வளோ கோவம் தெரியுது. இவதுக்கு மறுபடியும் கால் பண்ணா அப்படின்ட்டு தான் நீங்கள் கோவத்தோட அந்த ஃபோன் எடுத்து அப்படியே காதில் வைக்கிறீங்க. ஹலோ ரியா, நான் என்ன சொன்னேன்? எனக்கு மறுபடியும் காண்டாக்ட் பண்ணாத, உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல, உன்னை நான் வெறுக்கிறேன். கால் பண்ணாதன்னு சொல்லியோ மறுபடியும் கால் பண்ணியிருக்கல, இதுக்கு மேலே கால் பண்ண நீ அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்க. ஹலோ மேடம், நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க? ஹலோ, நீங்கள் யார்? ரியா இல்லையா? நீங்கள் ரியா இல்லை, ஆனால் அவங்கள பற்றி தான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அவங்கள பற்றி என்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு நீங்கள் ஃபோனை வைக்க போக, இல்லை மேம் அது வந்து ரியா இறந்துட்டாங்க. என்ன அப்படின்ட்டு நீங்கள் ஷாக் ஆகி போய் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஓகே, இதோட நம்ம இந்த ஃபஸ்ட் எபிசோடை முடிச்சுக்கலாம். ஐ திங்க் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, ஐ ரிக்வெஸ்ட் யூ டு சப்ஸ்கிரைப். அதுக்கப்புறம் இவ்வளோ லேட்டாக போட்டதுக்கு நான் எவ்வளோ சாரி கேட்டாலும் அது ஈக்குவல் ஆகாது, எனக்கு புரியுது, நீங்கள் கோச்சிட்ருப்பீங்க. ஸோ அதுக்கும் கேட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் நிறைய கேரக்டர்ஸ் வரும், ஏன்னா பிடிஎஸ் மெம்பர்ஸோட கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் சன்ஸோட கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் பிடிஎஸ் மெம்பர்ஸுக்கும் அதுக்கப்புறம் அவங்களோட சன்ஸுக்கும் கொஞ்சம் சிமிலரான நேம்ஸ் தான் வச்சுருக்கேன்.
இதை ஞாபகம் வச்சுக்கவே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா டேட்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக டேன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் குக்கின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஜேகேன்னு சொல்லியிருக்கேன். எப்படியோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடு எப்போ வரும்னு தெரியாது. நான் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.